இந்த வாசகத்தால் அல்ஹம்துலில்லாஹ் அவன் எதிர்பாராத நேரத்தில் அவனுக்கு வந்து விடுந்துவிடும். அது வெறுமனே நான் மணமகன் மணமகள் என்று சொன்னேனே, அது மட்டும் அல்ல, எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் சரி அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தியாகும். அதனால் கவலையை தூராக்கிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தொழுகையில் பேணுதல் வேணும். தொழுகையில் பேணுதல் வேணும். அதிலும் குறிப்பாக அந்த நோன்பாக இருக்கக்கூடிய சூழலில் இமாம் ஜமாத்தில் ரொம்பவுமே பேணுதல் வேணும். ஆண்களுக்கு, பெண்கள் நேரம் தவறி தொழுதக்கூடாது. பெண்களுக்கு நேர நிர்ணயம், நேரத்தின் அருமை கருதி அந்த நேரத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏதோ வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது, இந்த வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லை, நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்ற ரீதியில் வாழக்கூடிய மக்களுக்கு தெளிவில்லாமல் செல்லக்கூடிய இந்த வாழ்க்கையில் திடீரென ஒரு தெளிவு ஏற்பட்டால் நான் இப்படியே இருந்து விடுவேனா என்ற விரக்தியில் ததும்பக்கூடிய ஒரு மனோநிலையில் திடீரென ஏற்பட்ட அந்த ஒரு பஷாரத் நற்செய்தியில் மனம் குதூகலித்தால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஆனந்தத்தை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. நான் ஏதோ எதற்காக வாழ வேண்டும் என்றல்லவா வாழ்ந்தேன், ஆனால் இப்போதல்லவா தெரிகிறது இதற்காகத்தான் அல்லாஹு தாலா கொஞ்சம் தாமதப்படுத்தினா எனக்கு சீக்கிரமாக தரல அப்படின்றத நான் இப்போ தானே புரிகிறேன் அப்படின்னு. வாலிப வயதில் எத்தனையோ பேர் கொஞ்சம் அழகு கம்மியாக இருப்பாங்க. அழகு கம்மியாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொடர்ந்து பெண் தேடி கொண்டிருப்பாங்க. குடும்பம்லாம் ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும். இந்த அழகு குறைச்சல் காரணமாக அந்த பெண்கள் வந்துட்டு அப்படியே சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு அந்த மணமகனுக்கு மனதில் ரொம்பவுமே அழுத்தம் ஏற்படும். அதே போல் மணமகளாக இருக்கக்கூடியவர் எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே சரியாக இருக்கும், கொஞ்சம் அழகு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு வேண்டா பொருளை பார்ப்பதை போல சில பேர் பார்த்துவிட்டு செல்லும்போது அவருடைய உள்ளம் அடையக்கூடிய துன்பத்திற்கு அளவே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் திடீரென அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நெகிழ்ச்சி, மகிழ்ச்சி, பஷாரத் என்ற ஒரு நற்செய்தியை அல்லாஹு தாலா அவர்களுக்கு தருகிறான். நீண்டகால பெண் தேடும் படலத்தில் ஒரு அற்புதமான தேவதை ஒன்று மாற்றுகிறது. அல்லாஹு தாலா அவர்களாகவே வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இவனை சூஸ் பண்ணுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த வாழ்க்கையும் ரொம்பவுமே இனிமையாக இருக்கிறது. அதே போல் இந்த மணமகளுக்கு அவர்களாகவே வருகிறார்கள். ஒரு ஆண் தேவதை குறுக்கிடுகிறான். அல்ஹம்துலில்லாஹ் அவனையே திருமணம் செய்து மிக சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அதனால் எல்லாருடைய வாழ்க்கையுமே இப்படி இருக்குன்ற அந்த ஒரு கான்செப்டில் இல்லாமல் நிச்சயமாக என் வாழ்க்கை ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றத்தின் பக்கம் செல்லும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கையில் பிரதானமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூட இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக லேசுக்கு பின் கஷ்டம், கஷ்டத்திற்கு பின் லேசு, இன்பத்திற்கு பின் துன்பம், துன்பத்திற்கு பின் இன்பம், இதுதான்ப்பா உன்னுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அல்லாஹ் தஆலா நிர்ணயம் பண்ணியிருக்கிறான். அதனால் நம்ம அதை பற்றி அலட்டி கொள்ளாமல் நிச்சயமாக நமக்கானது வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அல்லாஹ் நான் தனக்கு தருவான் என்ற இறை நம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை நல்லபடியாக வாழ வைக்கும். அப்படி ஒரு அழகான அற்புதமான ஒரு நல்ல வாழ்க்கையை தரக்கூடிய, மிக விரைவில் அவன் காரியங்கள் அனைத்துமே அவன் எதிர்பார்த்தபடி நல்லதாக அமைய அவனுக்கான ஒரு வசீஃபாவை தான் கொண்டு வந்திருக்கிறேன். நஸ்ரு மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீம் வ பஷ்ஷிரி ஸாபிரீன். சொல்லுங்க, நஸ்ரு மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீம் வ பஷ்ஷிரி ஸாபிரீன். திரும்பவும் சொல்லுங்க, நஸ்ரு மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீம் வ பஷ்ஷிரி ஸாபிரீன். திரும்பவும் சொல்லுங்க, நஸ்ரு மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீம் வ பஷ்ஷிரி ஸாபிரீன். ஆரம்பத்திலையும் கடைசிலையும் சலவாத்தை மறந்துடக்கூடாது. சலவாத்து மும்முறை ஓதிய பிறகு இந்த
அற்புதமான வசீஃபாவை கிட்டத்தட்ட 100 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்றாட்டம் செய்யக்கூடிய ஒரு தருணம் இது. அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் இந்த வசீஃபா உங்களுக்கு ஆகப்பெரிய பலாபலனை இன்ஷா அல்லாஹ் தரக்கூடும். நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீம். நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன், அல்லாஹ்விடமிருந்து உதவியும் வெற்றியும், கரீப் ரொம்பவும் பக்கத்தில் இருக்கிறது. மேலும் நிச்சயமாக தனக்கான அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும், தன்னை படைத்தவன் கைவிட மாட்டான், தனக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நற்செய்தி கிடைத்து விட்டது அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த வாசகம். இந்த வாசகத்தால் அல்ஹம்துலில்லாஹ் அவன் எதிர்பாராத நேரத்தில் அவனுக்கு வந்து விடுந்துவிடும். அது வெறுமன்ன நான் மணமகள் என்று சொன்னேனே, அது மட்டும் அல்ல, எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் சரி அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தியாகும். அதனால் கவலையை தூராக்கிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தொழுகையில் பேணுதல் வேணும். தொழுகையில் பேணுதல் வேணும். அதிலும் குறிப்பாக அந்த நோன்பாக இருக்கக்கூடிய சூழலில் தொழுகையில் இமாம் ஜமாத்தில் ரொம்பவுமே பேணுதல் வேணும் ஆண்களுக்கு. பெண்கள் நேரம் தவறி தொழுதக்கூடாது. பெண்களுக்கு நேர நிர்ணயம், நேரத்தின் அருமை கருதி அந்த நேரத்தில் அந்த வக்தை கரெக்டாக தொழுதரணும். கலான்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. சும்மா ஜவுளி எடுக்க போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்ட்டு தேவையில்லாமல் அழியக்கூடிய அந்த உடலுக்கும் துனியாவுக்கும் உங்களை நீங்கள் மாய்த்து கொள்வதை காட்டிலும் அழியாத செல்வமாகிய அல்லாவின் அருளுக்காக உங்களை நீங்கள் மாய்த்து கொள்ளுங்கள். அதனால் வக்தில் ரொம்பவும் பேணுதல் பெண்களுக்கு வேணும். என்னுடைய இஃப்தார் என்னுடைய வீட்டில், என் கணவருடைய வீட்டில், என் பிள்ளைகளோட என்னுடைய இஃப்தார் இருக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய எங்கே இருக்கிற சரவணா ஸ்டோர்லேயும் ஜெயச்சந்திரன் ஸ்டோர்லேயும் எல்கேஎஸ் ஜுவல்லர்ஸ்லேயும் இந்த மாதிரி நபர்களிடத்தில் நான் இஃப்தார் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பரிதாபம் இருக்கக்கூடாது. என் ஹக்கு, என் உணவு அப்படின்ற ஒரு சுய கௌரவத்தோடு உங்களுடைய இஃப்தார் அமைத்து கொள்ளணும். இப்போ இந்த பேணுதலோடு இந்த ஒரு வசீஃபாவும் சேர்ந்து விட்டால் அல்லாஹ் சொல்வது போல வெற்றியும் உதவியும் பக்கத்தில் இருக்கிறது. நிச்சயமாக அது உங்களை தொடும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துவா செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.